அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலிருந்து கர்த்தருக்குள் எப்படி பிரச்சனையின் நடுவிலும் துக்கத்தின் சூழ்நிலை நடுவிலும் எப்படி அவருக்குள் களி கூறுவது, மகிழ்ச்சியா இருப்பது என்ற சத்தியத்தை பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக எப்படி வாழ்விலே ஒருவேளை நம்மை சுற்றி எல்லாமே வேதனையான சூழ்நிலை இருந்தாலும், நம்மை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும், அதன் நடுவிலும் நாம் எப்படி இங்கே ஆபகுக் சொல்லுகிறது போல நாம் கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது, எப்படி ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவது என்ற சத்தியத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். நாம் இதுவரையிலும் 4 காரியங்களை தியானித்து முடித்திருக்கிறோம். அது என்ன காரியங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நாம் பார்த்தோம், ஆபகுக் தீர்க்கதரிசி இங்கே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே அவர் ஒரு விசுவாசமான காரியத்தை அறிக்கை செய்கிறாரு. ஒருவேளை என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துல வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், மாடுகள் தொழுவத்தில் இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போன, என்னை சுற்றி எல்லாமே வறட்சியாகி வனாந்திரமாகி மோசமானாலும் பரவாயில்ல, நான் அதன் நடுவிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்னு அவர் அறிக்கை பண்ணுகிறாரே. ஆபகுக் ஆரம்பத்துல இப்படி இல்லை. ஆரம்பத்துல அவர் எப்படி இருந்தாரு? அவருக்குள்ளே மிகுந்த மனவேதனை, புலம்பல் நிறைந்தவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, வாசிக்கலாம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்துல ஆபகுக் எப்படி இருந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆரம்பத்துல அவரு பாருங்க, அவருக்கு கர்த்தர் பேர்லயே சில குறைபாடு இருந்துச்சு. நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், கர்த்தர் எனக்கு பதிலளிக்க மாட்டேங்கிறாரு, நான் இவ்வளவு கூப்பிடுறேன், அவர் எனக்கு என் ஜெபத்தை கேட்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயம் புலம்பல் முறுமுறுப்பினால் என்னது ஆரம்பத்துல நிரம்பி இருந்தது. பாருங்க, இப்படி இருந்த ஆபகுக்கு தான் 3ஆம் அதிகாரம் வர்றதுக்குள்ள அவர் இருதயெல்லாம் மாறி அவரை சுற்றி பிரச்சனை இருந்தாலும் இப்ப அதை பார்த்து புலம்பி முறுமுறுக்காம அதுக்கு பதிலாக அவர் கர்த்தரை துதிக்கிறவராக, கர்த்தருக்குள் களி கூறுகிறவராக என்ன செய்கிறார்? மாறி விடுகிறார். அப்போ ஆபகுக்கோட வாழ்வில ஏற்பட்ட அந்த விசுவாச மாற்றம் தான் நம்முடைய வாழ்விலும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இந்த வசனங்களை என்ன செய்கிறோம்? பார்த்து வருகிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபகுக் தீர்க்கதரிசியினுடைய வாழ்வில ஏற்பட்ட அந்த புலம்பல் முறுமுறுப்பு, அந்த விழுந்து போன ஆவிக்குரிய நிலையிலிருந்து பிரச்சனை நடுவிலும் கர்த்தரை துதிச்சு அவருக்குள் களி கூறுகிற அந்த விசுவாச வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு அவர் போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்விலே ஆவிக்குரிய மாற்றம் வருவதற்கு நாம் பார்த்தோம். இதுவரைக்கும் 4 சத்தியங்களை இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியில புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். அவைகள் என்ன? முதலாவது, உன் வாழ்விலே உன் இருதயத்திலே புலம்பல் முறுமுறுப்பு, பலவிதமான பாரங்கள் இருக்கும்போது அதை வைத்துக்கொண்டு உனக்குள்ளேயே அல்லது பிறர் மனுஷரிடத்துல போய் அதை குறித்து புலம்பிக்கிட்டு இருக்காத. அந்த பாரத்தை கர்த்தரிடத்துல நினைச்சு எடுத்துட்டு போ.
சங்கீதம் 55:22 சொல்லுகிறது போல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்ய வைத்து விடு. 1 பேதுரு 5:7 அதை தான் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:6 அதை தான் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அப்ப அதை தான் நம்ம முதல்ல பார்த்தோம். நம்மளோட பாரத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? கொடுத்து விட வேண்டும். கொடுக்கும்போது என்னாது? 2வது பார்த்தோம், நாம் எப்போ கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்கிறோமோ அப்போ கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? மறுமொழி அளிக்கிறார். நம்முடைய கேள்விகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார்? அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி? நம்முடைய வாழ்வில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சிலுவையில இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தாரே, அதுதான் நம்முடைய வாழ்வில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பதை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி இப்படியாக நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். அப்போ கர்த்தர் கொடுக்கிற அந்த பதிலுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படி மறுமொழி அளிக்கணும்? எப்படி பதில் செய்ய வேண்டும்? இப்போ கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் அந்த சத்தியம்தான் என் வாழ்வின் எல்லா பிரச்சனையும் பதில் என்று சொல்லும்போது உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆமாண்டவரே, நான் கர்த்தரா இயேசுவை விசுவாசிக்கிறேன். சிலுவையில அவர் எனக்காய் பாடுபட்டு உண்டாக்கிய ரட்சிப்பின் சத்தியங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? மறுமொழி சொல்ல வேண்டும். அதுதான் 2வது சத்தியம். பாருங்க, 3வது சத்தியம் நாம் பார்த்தோம். இப்படி கர்த்தர் அவர் சிலுவையில பட்ட பாடுகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்று வெளிப்படுத்தும் போது நாம் 1 கொரிந்தியர் 1:18 பார்த்தோம். சில நேரம் அது நம்முடைய மாம்ச மனதுக்கு அது எப்படி இருக்குது? பைத்தியமாக என்ன செய்கிறது? தோன்றுகிறது. அப்போ நம்ம அந்த 1 கொரிந்தியர் 1:18 பார்த்தோம். அந்த மாதிரி சத்தியங்கள் நமக்கு பைத்தியமா தோன்றக்கூடாது. அந்த 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 எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் நம்முடைய உள்ளத்துல ஒரு ஆழமான உணர்வு பதிய வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உபதேசம்தான் தேவ பலனாக என்ன செய்கிறது? இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு சிலுவையின் உபதேசம் தான் தேவ பலனாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய மனதுல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த அந்த உபதேசத்தை இனி அற்பமாய் பைத்தியமாக எண்ணுவதை என்ன செய்யணும்? நிறுத்தணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 4வதாக கடந்த வாரத்துல பார்த்தோம், நம்முடைய இருதயத்துல ஒருவேளை இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்த இந்த உபதேசம் நம்முடைய மனசுல பைத்தியமாக தோன்றி ஒருவேளை நாம் இருதயத்திலே இடரல், ஆண்டவரை குறித்து இடரல் அடைந்து வாழ்க்கையில சந்திக்கிற அந்த உபத்திரவம் துன்பங்களின் நடுவிலே நாம் ஆண்டவர் பேரில் இடரல் அடைந்து நம்முடைய இருதயத்துல ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை வெளியே நம்ம கடந்து போகும்போது நாம் ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தில் உள்ள இடரல்களை நேரில் வந்து அவரிடத்திலேயே நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். ஒருவேளை ஆண்டவரிடத்துல போய் ஜெபத்துல முகமுகமாக நம்முடைய இருதயத்துல அவர் பேரில் இருக்கிற இடரல்களை அவரிடத்திலேயே நேர்ல என்ன செய்யலாம்? சொல்லிடலாம். சொல்லும் போது அவர் நம்முடைய இருதயத்தில் உள்ள காயங்களை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் உள்ள இடரல்களை அவர் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். குணமாக்கி நம்முடைய இருதயத்தின் காயங்களை கட்டுகிறார் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம அடுத்த 5வது சத்தியத்துக்கு என்ன செய்ய போக போறோம். அது என்னது? இப்போ நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற அடுத்த வார்த்தை என்ன? தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த சத்தியத்தை தான் ஆண்டவர் நம்மோடு என்ன செய்கிறார்? பேச விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கர்த்தர் ஆபகுக்கோடு பாருங்க ஏன் பேசுகிறார் பாருங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி அவருடைய இருதயத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் இடரல் அடைந்ததே எதை குறித்து? நானும் என் சமுதாயத்தில் உள்ள இந்த அக்கிரமம், இந்த அநியாயம், இதெல்லாம் இதிலிருந்து எங்க சமுதாயத்தை ரட்சியும் சொல்லி ஆண்டவர் இடத்துல திரும்ப திரும்ப முறையிட்டுக்கிட்டே இருக்கேன்.
கர்த்தர் எங்களை ரட்சிக்கிற மாதிரியே இல்லையே, அவர் ஒன்றும் கிரியை செய்யற மாதிரியே இல்லையே. அந்த காரியத்தை குறித்து தான் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்து இருதயத்துல இடறல் உண்டாகிறது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல மறுமொழி கொடுக்கிறார். ஆபகுக், நீ எங்களை ரட்சிக்க மாட்டீரோன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, நான் ரட்சிப்பேன், அதை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். ஏற்ற வேளையில நான் பாபிலோனியர்களை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களோட பாவங்களை நியாயந்திருப்பேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு மறுமொழி அளிக்கிறார். இப்போ அந்த மறுமொழி அழிச்சிட்டு இப்போ பாருங்க, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தர் ஆபகுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்றார். என்ன சொல்றாரு, வாசிக்க கேட்கலாம். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்றாரு, ஆபகுக், நான் உனக்கு பதில் சொல்லியிருக்கேன், நான் பாபிலோனியர்களை கொண்டு இஸ்ரேல் ஜனங்களோட பாவங்களை நியாயந்திருப்பேன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ என்ன பண்ணாத, அந்த காரியம் அடுத்த நாளே நடக்கலைன்னா உடனே என்ன செய்யறாத, சோர்ந்து போயிடாத. நான் சொன்ன அந்த மறுமொழி, அந்த காரியம் அது என்ன செய்யும், அந்த தரிசனம் குறித்த காலத்திற்காக என்ன செய்யப்பட்டிருக்குது, வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் என்ன செய்ய, அதற்காக காத்துரு, அது நிச்சயமா ஏற்ற வேளையில் என்ன செய்ய நடக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, தாம் செய்ய போகிற காரியத்தை குறித்தும் அது எப்போது நடக்கும் என்றும் கர்த்தர் ஆபகுக்கு என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துறார். அவர் சொல்றாரு, எப்பா, நான் என்னுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக நீ என்ன செய்ய, குறித்த காலம் வரைக்கும் காத்துரு, அது கொஞ்சம் தாமதிக்கலாம், ஆனா அது முடிவில் நிச்சயமா என்ன செய்யும், நடக்கும். தாமதித்தாலும் அது ஏற்ற வேளையில் நடக்கும் சொல்லி அது வரைக்கும் நீ காத்துருன்னு சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லிட்டு அப்போ அந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுமோ அப்போ நிறைவேறும். ஆனா அந்த நாள் மட்டும் நீ என்ன பண்ணு, இப்போ நீ சந்தித்து கொண்டிருக்கிற உன்னுடைய உபத்திர துன்பத்தின் சூழ்நிலை நடுவுல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு நாளும் நான் உன்னிடத்தில் பேசிய வார்த்தையை விசுவாசித்து நீ அன்றாடம் என்னை விசுவாசித்து தினந்தோறும் என்ன செய், வாழ்வாயாக. இனியும் நீ புலம்பிக்கிட்டே இருக்காத, இனியும் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிட்டே இருக்காத ஆபகும். நீ அந்த உன்னை சுற்றி நடக்கிற காரியத்தை குறித்த பாரத்தெல்லாம் என் மேல வச்சிட்டு நீ என்ன பண்ணு, தினந்தோறும் காலையில எந்திரிச்சு என்னை தேடி என்னை விசுவாசித்து தினந்தோறும் வாழ்வாயாகன்னு சொல்லி கர்த்தர் ஆபகுக் தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த 4வது வசனத்தின் மூலமா என்ன செய்யறாரு, இந்த 3-4 வசனத்தின் மூலமா கர்த்தர் என்ன செய்யறாரு, ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு எப்படி பொருந்தும் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. ஏற்கனவே பார்த்துட்டோம், கர்த்தர் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்திட்டார். என்னது, நம்முடைய சமுதாயத்துல சுற்றி இருக்கிற பிரச்சனைகளுக்கு பதில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு பதில் எல்லாமே என்னதான், சிலுவையில் இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகள், அவரோட உயிர்த்தெழுதல், அதான் அதுக்கு பதிலா இருக்குது. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்க சமுதாயத்துல இந்த மதுபான குடிப்பழக்கெல்லாம் பெருகிட்டே போதே, இதுல இருந்து எங்களை ரட்சியும், எங்க சமுதாயத்துல ஒரு எழுப்புதல் வரட்டும், இப்படி போதை வஸ்துக்கும் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்க திரள் கூட்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை என்ன செய்யலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மைக்காக நீங்க காத்திருந்து, ஒருவேளை அந்த நன்மை வருவதற்கு முன்பாக சில அவமானம், நிந்தையை ஒருவேளை சந்திக்க நீங்க நேரிடலாம். அதன் நடுவில் இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துல எழுப்புதலை கொண்டு வந்து பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை ரட்சிப்பதற்காக நான் சிலுவையில தீர்வை என்ன செய்யிருக்கேன், உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உன் வாழ்விலே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த உனக்கு நிந்தையை உண்டாக்கி கொண்டிருக்கிற, அவமானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு வேண்டிய அற்புதத்தை, உனக்கு வேண்டிய
ஆசீர்வாதத்தை தருவதற்காக நான் சிலுவையில் என்ன செய்திருக்கிறேன், பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்திருக்கிறேன். இப்போ அந்த நான் உனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த நன்மை, நான் சிலுவையில் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த எழுப்புதல், அது ஏற்ற வேளையில என்ன செய்யும், வெளிப்படும். அது ஏற்ற வேளையில வெளிப்படும். கவலைப்படாத. நீ என்ன பண்ணு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, அந்த ஏற்ற காலத்துக்காக என்ன செய்ய, காத்திருந்து இப்ப நீ என்ன பண்ணு, அந்த காத்திருக்கிற காலத்துல நீ சந்திக்கிற அவமானத்தை பார்த்து சோர்ந்து போயிடாத, அல்லது உன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துல இன்னும் எழுப்புதல் வரலையே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து என்ன செய்யற, சோர்ந்து போயிடாத. அதுக்கு பதிலாக கர்த்தர் சிலுவையில உண்டாக்கி வைத்த ரட்சிப்பு ஏற்ற வேளையில நம் தனிப்பட்ட வாழ்விலும் இந்த சமுதாயத்திலும் எழுப்புதலாக வெளிப்படும் என்ற அந்த கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அவரை நாம் என்ன செய்யணும், ஆர்வத்தோடு தேடி அன்றாடம் அவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நாம் வாழும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார். பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருவேளை ஆபிரகாமை போல நீங்க ஒரு திருமணமான பிறகு குழந்தை ஆசீர்வாதத்திற்காக ஒருவேளை காத்திருக்கலாம். ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் சில அவமான நிந்தைகளை நீங்க என்ன செய்யலாம், சந்தித்து கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் வாழுகிற பகுதியிலேயோ அல்லது பொதுவாக செய்தித்தாளின் மூலமாகவோ சமுதாயத்துல பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறதே அப்படிங்கிற செய்தியை கேட்டு துக்கித்து, ஆண்டவரே எழுப்புதலுக்காக இவ்வளவு ஜெபம் பண்றோமே, இன்னும் எழுப்புதல் வரலையே, எவ்வளவுதான் ஜெபம் பண்றது ஆண்டவர், நீ எத்தனை நாள் தான் எழுப்புதலுக்காக காத்திருக்கிறது என்று சொல்லி அந்த காத்திருக்கிற காலத்து நடுவில் இப்படி அக்கிரமம் பெருகிட்டே போதே ஆண்டவரே, சீக்கிரமா தரமாட்டீரோ என்று சொல்லி சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்து கூட நீங்க ஒருவேளை சோர்ந்து கூட போறக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, காத்திருப்பு காலத்துல வாக்கு தத்தம் நிறைவேற நீங்க காத்திருக்கும் காலத்துல உங்களை சுற்றி இருக்கிற மாறுபாடான சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் தன் விசுவாசத்தினால் என்ன செய்வான் பிழைப்ப. வாசிக்க கேட்கலாம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றார், நீதிமான் தன் விசுவாசத்தினாலே என்ன செய்வான், பிழைப்பான். பிழைப்பான்னா என்ன அர்த்தம், அன்றாட வாழுவான்னு அர்த்தம். அப்போ அன்றாட நம்ம என்ன செய்யணும், வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருக்கும் அந்த காலத்துல நம்மை சுற்றி இருக்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாம புலம்புறதை நிறுத்திட்டு கர்த்தர் சொல்றாரு, புலம்பலுக்கு பதிலா என்ன பண்ணு, விசுவாசிக்க ஆரம்பி. நான் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துட்டேன், வார்த்தையை கொடுத்துட்டேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மூலமா எப்படி நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது என்ற அந்த சத்திய வேத வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார், வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார். ஏற்ற காலத்துல அதனால உனக்கு நன்மை செய்வேன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஏற்ற காலத்துல எழுப்புதலை தருவேன் ஆண்டவர் சொல்லிட்டதுனால இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசித்து தொடர்ந்து நீ என்ன பண்ணு, என்னை விசுவாசித்து வாழ்விலே முன்னேறு, புலம்பலை நிறுத்திடு, முறுமுறுப்பை நிறுத்திடு, என் மேல இடரலாறது, என் மேல கசப்பாறது, அதெல்லாம் என்ன செய்யுது, நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக என்னை விசுவாசித்து நீ வாழ்க்கையில என்ன செய்ய, முன்னேறு என்று கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எங்க ஆபகு தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு. இந்த வார்த்தையை தான் பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பவுல் இந்த வார்த்தையை எடுத்து எப்படி நாம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சிலுவையிலே உண்டாக்கி வைத்த ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அன்றாடம் இதை விசுவாசித்து வாழ்வதுதான் வழி என்ற அந்த அந்த சத்தியத்தை என்ன செய்கிறார், எடுத்து விவரிக்கிறார். பாருங்க, ரோமர்ல அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி
விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்றால் என்ன, இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காய் பாடுபட்டு உயிர்த்தெழுதார் என்று சொல்லுகிறோங்க. அது என்னது, அந்த நற்செய்தி என்ன, அதனுடைய விளக்கத்தை, பரிபூர்ண விளக்கத்தை பவுல் இங்க ரோமர்ல என்ன செய்கிறார், கொடுக்கிறார். எப்படி இயேசு சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்தது, எப்படி நம்மை பாவத்திலிருந்து, அந்த நற்செய்தி மூலமா நம்ம எப்படி பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறோம், எப்படி நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம், எப்படி நமக்கு பரலோக பாக்கியம் எல்லாம் கிடைக்குது, அந்த சத்தியத்தை குறித்த விளக்கத்தை பவுல் இந்த ரோமர் முழுவதும் என்ன செய்கிறார், எழுதுகிறார். எழுதுவதற்கு முன்னாடி ஆரம்பமாக இந்த 2 வசனங்களை என்ன செய்கிறார் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்து நற்செய்தி, இது என்ன நற்செய்தி, இதுதான் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு தேவ பலனா என்ன செய்து இருக்குது. இதை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அதை என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. பெற்று ஏதோ பாவத்துல ரொம்ப வாழ்ந்து கொண்டிருந்த போது யாரோ ஒருத்தர் வந்து இயேசுவை பத்தி சொல்லும் போது அந்த நபர் ஆரம்ப காலத்துல அதை கேட்டு விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்படுற அந்த ஆரம்ப கட்ட அனுபவம் மட்டும் இல்லை, அடுத்த 17வது வசனத்துல சொல்றாரு, இனி வாழ்நாள் பூரா இப்படிதான் என்ன செய்யணும், வாழணும். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நம்ம எப்படி வாழணுமா, வேதத்தை திறந்து இயேசு நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்த இந்த வார்த்தை, இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா, வாசித்து அதை விசுவாசித்து தான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், வாழணும்னு சொல்லி இந்த 17வது வசனத்துல பவுல் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. அதை தான் அவர் இப்படி சொல்றார், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் என்ன செய்யுது, வெளிப்படுத்தப்படுகிறது. ஆங்கிலத்துல எப்படி வருதுன்னா, விசுவாசத்திலிருந்து விசுவாசம் அப்படின்னு சொல்லுது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவினுடைய சிலுவை ரட்சிப்பை விசுவாசத்துதான் ஆரம்பிக்குது. ஆரம்பம் மட்டும் அப்படி இல்லை, முடிவு வரைக்கும் அப்படிதான் நம்ம என்ன செய்யணும், வாழணும்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலம் பவுல் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. அதாவது ஆபகுக் 2:4 கர்த்தர் ஆபகுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் இங்க புதிய ஏற்பாட்டுல அதுக்குரிய விளக்கத்தை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார் பாருங்க. அப்போ இதனாலதான் பாருங்க இயேசு கிறிஸ்து பாருங்க நமக்கு எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இப்படி அவர் நம்மிடத்துல பேசுகிறார் பாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். பாருங்க, இங்க வேதம் அழகாக நமக்கு விவரிக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை என்ன செய்ய, தள்ளி விட்டுரு. உன் வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கலாம், பல விதமான பாவ இச்சை சோதனை எல்லாம் உனக்கு விரோதமா என்ன செய்யலாம் வரலாம். நீ என்ன பண்ணு, சிலுவையில நான் உனக்காய் சிந்திய ரத்தத்தை, உனக்காய் உண்டாக்கி வைத்த அந்த ரட்சிப்பின் வசனங்களை என்ன செய்ய நம்பி, இப்ப நீ என்ன பண்ணு, அந்த பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்ய தள்ளிட்டு, நீ என்ன பண்ணு, விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருமாகிய என்னையே நோக்கி பார்த்து இப்ப நீ என்ன பண்ணு, நான் உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட என்ன செய், வாழ்க்கையின் முடிவு பரியந்த ஓடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு இங்க என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு பின்னணி என்னன்னா, முதலாம் கிறிஸ்துவுக்கு பின் கிபி அந்த 1ஆம் நூற்றாண்டிலே பாருங்க, இயேசு பரலோகத்துக்கு சென்ற பிறகு அவருடைய அப்போஸ்தலர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அறிவிக்கும் போது குறிப்பா யூதர்கள் மத்தியில் அநேகர் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு அவங்க வாழ்க்கையில பல உபத்திரம் துன்பம்லாம் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே
இயேசுவை விட்டு பின்வாங்கி போறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுது, ரொம்ப சோதிக்கப்படுறாங்க. சோதிக்கப்பட்ட உடனே தான் பாருங்க, இந்த எபிரேயர் நிருப ஆசிரியர் என்ன பண்றாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து எப்படி அவங்கெல்லாம் வாழ்க்கையில வந்த சோதனை, வேதனை, போராட்டம், அது நடுவில் எப்படி அவங்கெல்லாம் ஆண்டவரை விசுவாசிச்சு எப்படி அதை மேற்கொண்டு எப்படி முடிவு புரிந்த கர்த்தருக்குள் நிலைத்திருந்தாங்க அப்படிங்கிற அந்த சாட்சியை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல எல்லாம் எழுதிட்டு, இப்போ 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அந்த எபிரேய கிறிஸ்தவர்ல பார்த்து சொன்னார், எப்பா உன்னோட முற்பிதாக்கள் எல்லாம் உன்னை போலதான் போராட்டத்தை சந்திச்சாங்க, ஆனா அது நடுவுல ஆண்டவர் விசுவாசிச்சு அவங்க முடிவு புரிந்து நடந்தாங்க, நீயும் அப்படி நட. ஏன்னா உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்காரு. அவரும் கூட இருக்காரு. அதனால அவரே நோக்கி பார்த்து ஓடுன்னு சொல்லி இங்க எபிரேயர் ஆசிரியர் என்ன செய்கிறார், உற்சாகப்படுத்துறார். அதே போலதான் இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் பேசுகிறார். வாழ்க்கையில போராட்டம், வேதனையெல்லாம் பார்த்து இன்னைக்கு அநேகர் விசுவாசத்துல குறுகி போய்கிட்டு இருக்காங்க. அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெளியில வெறும் பண்டிகை எல்லா பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கு, காணிக்கையெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு, எல்லா ஜப கூட்டங்களுக்கும் சபை ஆராதனையிலும் பங்கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உள்ளத்திலேயோ கர்த்தர் பார்க்கிறார், உண்மையான விசுவாசம் இல்லையே. நீயும் ஆபகுக்க போல புலம்பிக்கிட்டுலாம் இருக்க, இருதயத்துல மாற்றம் இல்லாமல்லாம் இருக்குது, என் மேல உனக்கு முறுமுறுப்புல இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபகுக்கு சொன்ன பதில் தான் உன்னிடத்திலும் சொல்லுகிறேன், மகனே மகளே, உன் இருதயத்தின் மனவேதனைக்கு இடம் கொடுக்காத, அதெல்லாம் தள்ளி விட்டுரு. ஏற்கனவே இதுக்கு முன்னே நாம் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தின் உதவியோடு நீ என்ன பண்ண, அந்த பாரத்தை, நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் எல்லாம் தள்ளி விட்டு, தேவ பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் உங்களை இந்த உலகத்தின் எல்லா பாவ சாப வேதனையிலிருந்து ரட்சிக்க கர்த்தர் உங்களுக்காய் சிலுவையில ரட்சிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசத்தை தோக்கிறவர், அதை நிச்சயமாய் முடிக்கிறவராய் இருக்கிறபடினால் இயேசுவையே நோக்கி பார்த்து பொறுமையோட தொடர்ந்து ஓடுங்க. வாழ்க்கையில பின்வாங்கிறாதீங்க, தொடர்ந்து ஓடி வெற்றிகரமா ஓட்டத்தை முடிக்கும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணுவாராக. ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் இந்த நாளில் கேட்ட அந்த அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் இந்த நாளில இருந்து ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற காத்திருக்கும் காலத்துல ஆண்டவரே வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டத்தை பார்த்து பின்வாங்கிறாம அந்த நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தை தள்ளி விட்டு விசுவாசத்தை தோக்குறவர் முடிக்கிறவமா இயேசுவையே நோக்கி தங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட தொடர்ந்து ஓட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் அனுகிரகம் செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உன் நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.